ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு மார்னிங் வந்து ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேடிங் பண்ணியிருந்தோம். நிஃப்டி 50 அண்ட் ஃபினான்ஸ் நிஃப்டியில் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம வந்து கமாடிட்டி செக்மெண்ட்ஸில் வந்து நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். எனக்கு வந்து நேச்சுரல் கேஸ் வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் பேரிஷ் மோடில் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்றும் சரி இன்னைக்கும் சரி மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து மேலே போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் மேலே போனவன் வந்து அடிக்கடி வந்து ரிவர்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ எனக்கு வந்து மார்க்கெட் நாளைக்கு வந்து செல்லிங் மோட்ல இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து இதை கொஞ்சம் ஒரு செல் ஆர்டர் போட்டு வைக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பிளான் பண்ணி போட்டது வந்து தான் இந்த 262.2ல வந்து நான் போட்டு வச்சிருக்கிறேன். எனக்கு இன்னும் அது எக்ஸிக்யூட் ஆகலை, அது இன்னும் எனக்கு ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் செல் பண்ணிட்டேன்னா மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு நான் வந்து எனக்கு தோன்றதுனால எஸ் மார்க்கெட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டான். 262.2க்கு வந்துட்டான் மார்க்கெட்டு. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் ₹1 டிஃபரன்ஸில் வாங்குற மாதிரி நம்ம ₹1 டிஃபரன்ஸில் வாங்குவோம். என்ன பண்ணுவோம், இப்போ இதை எக்ஸிட் பண்ணிடலாம். எக்ஸிட் பண்ணிட்டு லிமிட் ஆர்டர் வந்து 261.2க்கு நான் போட்டு வைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி நமக்கு மார்க்கெட் வந்து கீழே வரும்னு நான் நினைக்கிறேன். நான் நாளைக்கு வந்து கொஞ்சம் இன்னைக்கு வரலனா கூட நாளைக்கு வந்து கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக நான் வந்து இதை 261.2ல நான் வந்து பை ஆர்டர் ஒன்று போட்டு வைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ தேர். அங்கே போனால் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து அவன் ஒரு ஓப்பன் பொசிஷனில் போய் உட்காந்துருக்கிறான். ஸோ பார்க்கலாம். இன்னும் நமக்கு ஒரு 15 மினிட்ஸ் நமக்கு இன்னைக்கு டேட்டுக்கு பாக்கி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது. இல்லை மோஸ்ட்லி நடந்தால் இன்னைக்கு நடந்துடணும். அப்படி ஒருவேளை இன்னைக்கு அது நடக்கலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக நாளைக்கு நடந்துடும் அப்படின்னு நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி நடந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஃபைன். அப்படி இல்லைன்னா கூட வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஓப்பன் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். நமக்கு வந்து எப்போ அந்த ப்ரைஸ் வருதோ அந்த ப்ரைஸ் வரும்போது அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து பை பண்ணிட்டு நமக்கு எக்ஸிட் ஆகிடுவான் பொசிஷன். ஸோ நமக்கு அதை பற்றி ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. லெட்ஸ் சி, ஹோப் அது நடந்துடும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ வரைக்கும் ப்ரைஸ் வந்து 261.4 to 261.6. ஸோ அந்த ஆசிலேஷன்ல தான் இருக்கான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. கடந்த ஒரு 30 மினிட்ஸாகவே நான் பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ். 30 மினிட்ஸ் இல்லை, நல்லாவே ஒரு 1 ஹவராக பார்த்தீங்க அப்படின்னா 267க்குலாம் அவன் இன்னைக்கு ஹை போனான். இன்னைக்கு அவன் ஹை போனது பார்த்தீங்கன்னா 267க்குலாம் ஹை போயிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டான். நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் பார்ப்போமா, அதில் நமக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். நம்மளோடது முடிஞ்சிட்டான். ஸோ நேச்சுரல் கேஸ் நான் ஒரு லோ ட்ரிகர் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 645 போலலாம் 266.6க்கு போயிருந்தான். அப்புறம் ஒரு 945 போல 267 வரைக்கும் போனவன். 945க்கு வந்து 267 வரைக்கும் போனவன் அப்படியே கீழே இறங்கியிருக்கான். நீங்கள் அந்த அடுத்த கேண்டில் நீங்கள் ஒரு 10 மணி கேண்டில் பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 10:15, 10:30, 10:45, 11 மணி ஃபுல்லாகவே வந்து அவன் ரிவர்ஸ்லேயே தான் போயிட்டு இருக்கான். அண்ட் நமக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 262.2க்கு நம்ம வாங்கியிருந்தோம் அட் 2304. அண்ட் 261.2க்கு நம்ம ஒரு பை ஆர்டர் போட்டு வச்சிருந்தோம். அது வித்தின் 2 மினிட்ஸ்ல நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளில வந்துட்டான். ஸோ நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னுமே கூட ஆக்சுவலாக கீழே போனால் நீங்கள் பார்த்தீங்க நம்ம 261.2ல முடிச்சுட்டு வெளில வந்திருக்கோம். பட் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் கீழே தான் போயிட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்து இன்னையோட ப்ராஃபிட் கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்க ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு 2500 ரூபா. அண்ட் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்ல நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்துருந்தோம். சாரி, ஸோ நம்ம ப்ராஃபிட் பார்த்துருந்தோம். அண்ட் திஸ் இஸ் ஃபேர் அண்ட் ஆஃப் இல்லைங்களா. ஸோ எனக்கு வந்து இது ப்ராஃபிட் ஓகே அப்படின்னு தோணுது. இன்னுமே மார்க்கெட் கீழே தான் போயிட்டு இருக்கான்னு தெரியல, எவ்வளோ தூரம் கீழே போவான்னு எனக்கு தெரியல. பட் ஜஸ்ட் ஒரு சின்ன அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நம்ம இதை போட்டிருந்தோம். ஸோ நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம் அண்ட் செல் பண்ணிட்டு நம்ம முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. அண்ட் கண்டிப்பாக நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ட்ரேட் எனக்கு என்ட்ரி கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் இதுக்கான இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. குட் நைட் டு ஆல்.